அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, தக்கத்தமோ கொஞ்சம் முன்னாடி போங்கப்பாங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கொஞ்சம் பிஸியாக என்ன செய்கிறாங்க, நடந்து முன்னாடி போனோன்னா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்லோவாக நின்றுக்கிட்டாங்க. எல்லாரும் சஹாபாக்கள் ரொம்ப தூரத்துக்கு போனதுக்கப்புறம் ஆயிஷா நாயின் ரசூலுல்லாஹ் நின்று ஓடுறாங்க, ஓட்ட பந்தயம் வைக்கிறாங்க. அப்போ மதீனத்து வாழ்க்கையில் இது நடக்குது. 55 வயசுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஓட்டப்பந்தயம் வச்சா ஆயிஷா நாயகி முந்திக்கிறாங்க. ஆயிஷா நாயகி முந்துறாங்கிறது தான் ஹதீஸில் வருது. யதார்த்தமாக பார்த்தா ரசூல்லா தான் முந்தணும். ரசூல்லா அவ்வளோ பலம் உள்ளவர், யுத்தத்தில் 10 பேரோடு சண்டை செய்யக்கூடியவர். ஆனால் அவர் வேணுமெண்டே விட்டு கொடுத்திருக்கணும். ஆயிஷா நாயகி மனைவியை முந்த விடுறாங்க. நம்ம சின்ன குழந்தைகிட்ட விளையாடும் போது பிள்ளைகிட்ட தோற்று போய் ஒரு சந்தோஷத்தை பார்ப்போம். நம்ம பிள்ளை நம்மளும் 2 சின்ன பிள்ளைகளோட பாப்பாவும் அடிக்கக்குள்ள அவள் அடிச்சோம் அப்படியே ஒன்று விழுவோம். அந்த பிள்ளை சிரிக்கிற சிரிப்புக்காக இன்னொரு வாட்டி விழுவோம். தோற்று போகிறது கூட ஒரு சந்தோஷம் தாங்க. நம்ம ரொம்ப மனசுக்கு விருப்பமானவங்கள்ட்ட தோற்று போகிறதே ஒரு